திருப்பூர் இந்து முன்னணி நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 3 போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் குமாரானந்தபுரத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்து முன்னணி நிர்வாகி பாலமுருகன் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதில் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த நரசிம்ம பிரவீன், அஸ்வின் பாரதி, ராமலிங்கம் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக வி.பி. ராமலிங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரியில் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் வி.பி. ராமலிங்கம் மாநில தலைவராக பொறுப்பேற்றார். மேலும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் தலைவர் செல்வ கணபதி எம்பி ஆகியோரை தேசிய பொதுக்குழு உறுப்பினராக 2027 வரை தருண் சுக் அறிவித்தார். பாஜகவுக்கு நியமன எம்எல்ஏ பதவி கொடுத்ததற்கு வருத்தமில்லை என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளி கல்வித்துறை அனைவருக்கும் வித்யா சமீக்ஷா கேந்திரா திட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவுக்கு கொடுக்கப்பட்ட நியமன எம்எல்ஏ பதவியால் வருத்தமில்லை என்றும் தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி வருவதாகவும் தெரிவித்தார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.